ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருமணி டிஎன்பிஎஸ்சி அண்ட் பெட்ஸ்வெல் ஜர்னி சேனல். நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் பெட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும், எங்கே அதுக்குள்ளே சோர்ஸ் இருக்குது, எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் என்ன சம்மந்தம், சிலருக்கு அது கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதிலே ஒரு 10க்கான டாபிக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் இருக்க சிலபஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர் நம்ம டெய்லி நீங்கள் ஒன்று நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம், அல்லது நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம். இதுலேயும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இந்த கரண்ட் அஃபேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. முன்னாடிலாம் நமக்கு கரண்ட் அஃபேருங்கிறது மேலோட்டமாக கேட்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் 1 or 2 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. மற்றபடிக்கு மேக்ஸிமம் சப்ஜெக்ட் வைஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த கொரோனா பேண்டமிக் அப்புறம் நமக்கு வர கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்பில் மேட்சஸ் வச்சு, அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கூட்சி காரணம், இந்த மாதிரி நிறைய அதோட மெத்தட்லாம் மாற்றிட்டாங்க. கொஸ்டின் எடுக்கிற பேர்ட்டனையும் மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த இதில் இந்த கரண்ட் அஃபேரும் இப்போ ஸ்டேட்மெண்ட் டைப்லலாம் வருது. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கூட்சி காரணம் வச்சு இந்த கரண்ட் அஃபேரும் வரத்தான் செய்யுது. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது படிக்கணுங்கும்போது அதை டீட்டெயில்டாக படிக்கணும். சரிங்களா? முன்னாடி மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்புக்கு ஆப்ஷனை பார்த்து 4 இதை பார்த்துட்டு 3 இதை எலிமினேட் பண்ணி 1 போட்டால் ஓரளவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. டீட்டெயில்டாக படிக்கணும். ஏன்னா இப்போது வர்ற எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்தோட அமௌண்ட் பற்றிலாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம முன்னாடி அவ்வளோ டெப்த்தாலாம் படிச்சிருக்க மாட்டோம். இப்போது ஸோ அந்தளவுக்கு நம்ம டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேரை அது போக கடைசி நேரம் பார்த்துக்கலாம். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு படி, தமிழை படி, மேக்ஸை படி, ஜிஎஸை கொஞ்சம் கவர் பண்ணி, அதுக்கப்புறம் நீ கடைசியாக கரண்ட் அஃபேர் கடைசியாக போன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். சரிங்களா? தமிழ் படிங்க, மேக்ஸ் பாருங்கள், ஜிஎஸ் படிங்க, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேரையும் படிங்க. இந்த 4 விதமாக உங்களோட ஷெட்யூலை மாற்றி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி சிலபஸை கவர் பண்ணி அங்கே போய் எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர் கடைசி பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். ஸோ ஆரம்பத்திலே நீங்கள் அதை படிக்க ஆரம்பித்தாதான் கடைசியில் நீங்கள் அதையும் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் அஃபேர் இதை வச்சும் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? கரண்ட் அஃபேரு சப்ஜெக்ட் இப்போ பாலிட்டி இருக்குது அப்படின்னா, பாலிட்டியில் இந்த கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் ப்ளே பண்ண தான் செய்யுது. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர் படிச்சிங்க அப்படின்னா தான் அதை நம்ம எக்ஸாமில் அதை கரண்ட் அஃபேர்னு எடுத்துக்கலாம், பாலிட்டி கொஸ்டினும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாகிரஃபின்னே எடுத்துக்கோங்களேன். ஜாகிரஃபியில் ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ஸ் இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்குது. 80 சைட்ஸ் முதல்ல இருந்துச்சு. அது போக ஒரு 5 சைட்ஸை போன வருஷம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அந்த 5 சைட்ஸ் இன்க்ளூட் பண்ணோன்னே இப்போ 85 ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை 85 ஆயிடுச்சு. அதுலேயுமே இந்தியாவில் தான் ரொம்ப அதிகம். சரிங்களா? தமிழ்நாட்டில் தான் ராம்சார் தலங்கள் அதிகம். சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வைக்காங்க. ராம்சார் தலங்கள்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்டில் வைக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் வைக்காங்க. 3வது பாயிண்டில் ராம்சார் தலங்கள் 80 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்காங்கன்னு வைங்களேன். எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு செகண்டு கரெக்டாக இருக்குது, தேர்டு தப்பாக இருக்குது. அது ஒரு சில புக்ஸில் நீங்கள் ஓல்டு புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் சோர்ஸில் வச்சு படிச்சிருக்கும்போது 80னே இருந்திருக்கும். ஆனால் 5 சைட்ஸ் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறவங்கன்னா புதுசாக மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சிலர் ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க, அல்லது
ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக வந்து ஒரு 3-4 அட்டம் போட்டு தான் மெதுவாக அவங்களால க்ரோத் ஆகி போக முடியுது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்திலே மெட்டீரியல்ஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் புதுசாக வாங்க முடியாது. ஸோ அந்த பழைய மெட்டீரியலே படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம போய் தப்புன்னா 80ங்கிறது கரெக்டுன்னு போட்டிருப்போம். ஸோ ஆனால் தப்புன்னு ஆயிரும். ஏன்னா 85 ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் அஃபேருங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ வந்து டெய்லி கரண்ட் அஃபேரை எழுதுங்க. இப்போ அது எப்படி எடுக்கணும் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் சில ஸ்டாண்டர்டான நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர் அல்லது நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூடியூப்ஸ் பார்த்தும் நீங்கள் கரண்ட் அஃபேர் எழுதி வைங்க. டெய்லி எழுதுங்க, மேக்ஸிமம் டெய்லி எழுதுங்க. முடியாத பட்சத்துக்கு 1 or 2 days ஒன்ஸ்னாலும் கண்டிப்பாக எழுதுங்க. சேர்த்து வச்சு கண்டிப்பாக எழுத முடியாது கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதே மாதிரி டீட்டெயில்டாக எழுதுங்க கரண்ட் அஃபேரை. இப்போ வந்து ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதோட பேரை மட்டும் எழுதி வைக்காங்க. அதோட யூசேஜ் என்ன, யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க, எப்போ கொண்டு வந்திருக்காங்க, இதே மாதிரி வேறு விஷயங்கள் இருக்கா, அந்த மாதிரியான டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த கரண்ட் அஃபேரை எழுதுங்க, சரிங்களா? நீட்டாக எழுதுங்க, டீட்டெயில்டாக எழுதுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அந்த கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் போட முடியும், சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேரை. ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதாவது நம்ம இப்போ ஜாகிரஃபி சொன்னோம் பார்த்தீங்களா, 5 சைட் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். இந்த 5 சைட் வந்து உங்களோட சோர்ஸில் வந்து முன்னாடி உள்ள அப்டேட்ஸ் தான் இருக்கும், இப்போ உள்ளது சேர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இதை வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் போட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக அதை வந்து எழுதி வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது எழுதுங்க. அதேமாதிரி மந்த்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும், சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுமே ரிவிஷன் பண்ணி நோட்ஸ்லாம் எழுதி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு மறக்கிற மாதிரியான விஷயங்களை எழுதி எழுதி வச்சுட்டு வாங்க. அதை நீங்கள் கடைசி நேரங்களில் எக்ஸாம் எழுதி டெஸ்ட் பேட்ச் போடும்போதோ இல்லைனா எக்ஸாம் எழுதும்போதோ முன்னாடி ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இப்போ கடைசி நேரம் ரிவிஷன் பண்ணும்போது நம்ம வந்து தமிழில் ரிவிஷன் பண்ணிடுவோம், மேக்ஸும் பார்த்துட்டு போயிடுவோம், ஜிஎஸ்லேயும் இம்பார்ட்டண்டான விஷயங்களை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் கரண்ட் அஃபேரை பார்க்காம போயிடுவோம். நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயம் பண்ணுவோம். அப்படி பண்ணவே கூடாது. இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ் நீங்கள் கொடுங்க, சரிங்களா? ஈக்குவலாக உங்களால் எவ்வளோ முடியுமோ எல்லா விஷயங்களையும் படிக்கணும். படித்து எல்லா விஷயங்களையுமே ரிவிஷன் பண்ணணும். இது ஒரு தப்பு. ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு, சரிங்களா? ரிவிஷன் பண்ணுங்கள். அதுமாதிரி கரண்ட் அஃபேரையும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க, நம்ம குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், இந்த மாதிரி டெஸ்ட்டில் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு கரண்ட் அஃபேர் தான் மெயினான ஒரு சோர்ஸே. இதுதான் மேஜர் ரோல் பண்ண போகிறது அவங்களுக்கு, சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர் அவ்வளோ இம்பார்ட்டன்டானது. ஸோ வந்து பின்னாடி பார்த்துக்கலான்னு சேர்த்து வச்சுறாங்க, ரொம்ப டம்ப்ட் ஆகிடும், சரிங்களா? ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி ரிவிஷன் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ணி படிப்போம். ஸோ அது ரிலேட்டடாக சப்ஜெக்டையும் கொஞ்சம் ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ சப்ஜெக்டை படிக்கும்போது இதையும் சேர்த்து ஈக்குவலாக பார்த்த மாதிரி ஆயிரும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி கரண்ட் அஃபேர் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் இதுக்கு முன்னாடி ஒரே நோட்டில் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். இப்போது மந்த்லி கிடைக்கிற பிடிஎஃப் அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு மறக்கிற விஷயங்கள் மட்டும் எழுதி அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டிலேருந்து எப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டி எக்ஸாம்லேருந்து டெய்லி எழுதிக்கிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு நோட்டில் எழுதுங்க. அதே மாதிரிக்கு ரிவிஷன் பண்ணும்போது இன்னொரு நோட் வச்சுக்கோங்க. அதில் வந்து டாபிக் வைஸாக எழுதி வைங்க அதை, சரிங்களா? டாபிக் வைஸாக எழுதிட்டு கடைசி நேரம் நீங்கள் வந்து மொத்தமாக ரிவிஷன் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நேரங்களில் வந்து மறக்கிற விஷயங்களை ஒரு நோட்டில் எழுதுங்க. இந்த மாதிரி 3 நோட்டை நான் வந்து போட்டிருக்கேன். ஒன்று டெய்லி எழுதுறதுக்கு, ரெண்டாவது ரிவிஷன் பண்ணும்போது அதை டாபிக் வைஸாக நமக்கு கொடுத்துருப்பாங்க, நமக்கு சிலபஸில் அந்த டாபிக் வைஸாக அதை பிரித்து எழுதிக்கிறதுக்கு, மூணாவதாக எந்தெந்த விஷயங்கள் மறக்குமோ அதை வந்து எழுதி வச்சுக்கிறது. இந்த மாதிரி 3 நோட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த மறக்கிற விஷயங்கள் தான் கடைசி நேரம் நான் வந்து பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம் இருக்குன்னா முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த 3வது நோட்டை தான் பார்த்துருப்போம். மற்ற நேரம் ரிவிஷன் பண்ணும்போது இந்த 2யுமே எடுத்துக்கிடுவேன். கடைசி நேரம் அந்த ஒரு நோட்டு மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் உட்காந்து கடைசி நேரம் நம்ம ரிவிஷன் வந்து பண்ண முடியாது எல்லா விஷயங்களையும், சரிங்களா? ஸோ வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது பிக்சரைஸ்டாக படிங்க ரிவிஷன் பண்ணுற டைமில். இப்போ நோட்ஸ் எழுதி வச்சுக்கிடுவீங்க. நோட்ஸ் எழுதும்போதே ஒரு சில விஷயங்கள் புரியலைன்னா நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணும்போதும் புரியாத விஷயங்கள், மறக்கிற விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிக்சரைஸ்டாக பாருங்கள். இப்போது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு
நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் சேட்டிலைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சேட்டிலைட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி அதுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்கும், அந்த ஆர்பிட்டில் மட்டும்தான், அதாவது சுற்றி பாதையில் மட்டும்தான் அது சுற்றும். சரிங்களா, அதுதான் அதோட வேலை. ஆனால் ஸ்பேஸ் கிராஃப்டோட வேலை வந்து அது கிடையாது. அது ஏதாவது ஒரு விஷயத்த கேரி பண்ணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஹியூமன் பீனை கேரி பண்ணும், இல்லைனா ஏதாவது ஒரு சேட்டலைட்டே கூட கேரி பண்ணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கேரி பண்ணி எங்கே வேணாலும் அது வந்து மூவ் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு மெயினான வித்தியாசம் தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் சேட்டிலைட்டுக்கும். சரிங்களா, இது வந்து எனக்கு இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இஸ்ரோ இதெல்லாம் படிக்கிறேன். ஒரு சில விஷயங்களில் விண்கலம்னு சொல்கிறாங்க, ஒரு சில விஷயங்களில் செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு புரியாமல் இருந்துச்சு. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு படிக்கிறதுக்கும். சரி, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ககன்யான் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து விண்வெளிக்கு ஆட்களை கொண்டு போகிறோம். சரிங்களா, சந்திராயன் 1 சந்திராயன் 2ல வந்து அப்படி ஆட்களை கொண்டு போகல. ஸோ அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கும் போது, ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த புரியாத விஷயங்களை நீங்கள் பிக்சரைஸ்டாக பார்த்து தெளிவு பண்ணிக்கோங்க. தெளிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டாவது, டீட்டெயில்டாக அதை பற்றியும் படிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம், நம்ம அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேரில் டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். டிஜிட்டல் ட்வின்னா அது எக்ஸாம்பிளுக்கு க்ளோனிங் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வந்து அந்த டிஜிட்டல் ட்வினை பற்றி ஃபுல்லாக படித்து வச்சுட்டு இந்த க்ளோனிங்கும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதை பற்றி எலாபரேட்டாக படிக்கும்போது தான் தெரியுது, க்ளோனிங் மாதிரி தான் டிஜிட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியுது. சரிங்களா, ஸோ டீட்டெயில்டாக படிங்க, பிக்சரைஸ்டாக படிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன் பண்ணும்போது ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். சரிங்களா, மெமரி பண்ண வேண்டிய விஷயங்களை மெமரி பண்ணணும், புரிஞ்சு படிக்கிற விஷயங்களை புரிஞ்சு படிக்கணும், ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற விஷயங்களில் ஷார்ட்கட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து எப்படி படிக்கணுங்கிறத சொல்ல மாட்டாங்க, படிங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே மக்கப் பண்ணி நமக்கு வேறு எதுவும் மைண்டும் இருக்காது. ஸோ சிலபஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ படித்து மெமரி பண்ணி எழுதிடுவோம். ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸுங்கிறது ஒரு வாஸ்டான ரொம்ப அதிகமான சிலபஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கும்போது ஷார்ட்கட் வேணும். ஏன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் குழப்பம். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் போட்டு தான் படிக்கணும். சரிங்களா, ஷார்ட்கட்டும் போட்டு வச்சுக்கலாம். அதில் எக்ஸாம்பிள் உங்களோட பிறந்த தினமாக இருக்கட்டும், இயராக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன் இருப்பாங்களா அவங்களோட பிறந்த தினமாக இருக்கட்டும், இயராக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களோட ஊர், நெக்ஸ்ட்டு சினிமா சாங், இந்த மாதிரியான விஷயங்களை ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி எக்ஸாம் டைமில் நம்ம என்ன தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் படித்தாலும் மேக்ஸிமம் 90% வரைக்கும் தான் நம்ம சிலபஸை கவர் பண்ண முடியும். மீதி இருக்க 10% எங்கேருந்து தான் கொஸ்டின் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ வந்து அந்த மாதிரியான 10% கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் எக்ஸாமில் அப்படிங்கிறதுக்கு நிறையவே வீடியோஸ் யூடியூப்லேயே கிடக்கு. அதெல்லாம் பாருங்கள், டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாருங்கள். இல்லைன்னா நம்மளும் எக்ஸாமுக்கு முன்னாடி அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, இதில் நான் வந்து அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேரை ரிவிஷன் பண்ணதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன். இதேமாதிரி தான் மந்த்லி ஒன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை நோட்ஸும் எழுதி வச்சுக்கிடுவேன், டாபிக் வைஸ் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிடுவேன். நெக்ஸ்ட்டு கடைசியாக கோ த்ரூ பண்ணும்போது ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு மறக்கிற விஷயங்கள்லாம் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கிடுவேன். சரிங்களா, ஸோ எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர் படிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேருங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. நாட்டு நடப்பு அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சரிங்களா, ஏதாவது ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஏதாவது தொழில் தொடங்கினாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் சரி, கடன் வாங்கணுனாலும் சரி, எல்லா விஷயங்களுக்கும் ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வராங்க. அது வந்து அப்டேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போது ஏதாவது பக்கத்து ஸ்டேட்லலாம் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கலாம், நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதை பற்றின அவேர்னஸும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. ஸோ எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளோட சேனலில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிக்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.